ஸ்ரீகுருப்போ நம. வாக்கர்த்தா பிவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லா உயிர்களும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாராகியின் நல்லாசிகள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. இந்த பிறந்திருக்கக்கூடிய 2026 ஜாதக கர்மா, இந்த 26 ஜொலிக்க போகக்கூடிய ராசிகள், அப்படி இல்லைன்னா கர்ம வினைகளின்படி 6 வயசுலேருந்து 60 வயசு வரையிலும், அப்போது மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா வாழ்க்கைன்னு சொல்லிட்டாலே இந்த பூமியில் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அது கர்ம வினைகளை அனுபவிப்பதற்காக போன ஜென்மா அல்லது புனர்ஜென்மா ஜென்மாந்தரத்தில் அந்த உயிர் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில், அது புல் பூண்டு பூச்சியிலிருந்து சின்ன எறும்பாக இருந்தாலும் சரிதான், சிங்கமாக இருந்தாலும் யானையாக இருந்தாலும் ஆடு மாடுகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தெய்வமே இருந்தாலும் இந்த பூமியில் பிறக்கிறாங்கன்னா அவங்க அந்த கர்ம வினையை அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ மாதம் மாதம் இந்த ராசி நேயர்களே அந்த ராசி நேயர்களே அப்படின்னு சொல்கிறத விட இந்த வருஷத்தில் சின்ன குழந்தையிலிருந்து வயோதிக பருவம் வரை இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, எப்படி வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, இந்த கர்ம வினை எப்படி வேலை செய்யும். அதுக்கு காரணம் 3 பெயர்ச்சிகள்: ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. முன்னாடி வரக்கூடியது சனி பெயர்ச்சி, 2வது வரக்கூடியது குரு பெயர்ச்சி, 3வதாக கடைசியாக வரக்கூடியது தான் ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுடைய அல்லது நம்முடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்த வச்சு தான் அந்த பாபத்துவம் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் போன ஜென்மாவில் ஒரு பொண்ணை கெடுத்துருக்கிறான், இவன் ஒரு பெண்ணை கொலை பண்ணி இருக்கிறான், இல்லைன்னா கிணத்துல முடிச்சு தள்ளி இருக்கிறான், இல்லைன்னா இவனே சூசைட் பண்ணிகிட்டு இருக்காப்புல, இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 4 பேரை ஏமாத்திருக்கிறாங்க, நயவஞ்சகம் பண்ணியிருக்கிறாங்க, விஷத்தை வச்சு கொண்டு ஏதோ ஒரு பாவத்துவம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்களை வச்சு தான் ஜென்மாந்தரத்தில் இவர்கள் செய்த தவறுகள் என்ன மாதிரியான பாவம் செஞ்சாங்க, என்ன கர்மா இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதுக்கள். அப்போது இந்த 2026 பொறுத்தவரையில் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. கண்டிப்பாக பணங்காசு வருமானம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. எப்பையெல்லாம் இந்த சனியும் குருவும் சந்திச்சுக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண வருமானம் தன வருமானம் அதிகமானதாக இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்பு பொருளாதாரம் அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கனிம வளங்கள், செங்கல், மணல், ஜல்லி, அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், உணவு தானியங்கள், இது எல்லாத்துடைய விலைவாசிகள் உயரும். அதே போல தான் கோல்டு மார்க்கெட், தங்கம், வெள்ளி விலை காணாத அளவுக்கு உயரப்போகுது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வகையில் வெள்ளியின் விலை உயரப்போகுது. தங்கம் எப்படி கிடுகிடு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ள 3 மடங்கு 4 மடங்கு உயர்வாக வந்துடுத்தோ, அதை போல்
வெள்ளியின் விலையும் ஏறப்போகுது. இந்த 2026 உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக 12 மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, அப்போ இந்த 2026 வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு சிக்கல், அந்த சிக்கல் ஏன் வந்தது? சனியுடைய பார்வை. நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, ரிஷபராசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ முதலாளிமாருங்க, ஓனர்ஸ், எம்டியாக இருக்கக்கூடியவங்க, சேர்மேனாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசியில் நமக்கு தெரிந்து சேர்மேனாக இருக்கக்கூடியவர்கள், அரசியலில், நகராட்சி நிர்வாகத்தில் உயர்ந்த பொறுப்பில் கமிஷனராக இருக்கக்கூடியவங்க, சேர்மேனாக இருக்கக்கூடியவங்க, எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க, ரிஷபராசியில் அரசியலில் இருக்கக்கூடியவங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் நிறைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் ஒரு பெரிய நேம் ஸ்பாயிலிங்கில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, வீண்படி அவமானங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா சனியுடைய பார்வை காரணம். அப்போ இந்த பாவதோஷங்கள் சனி பகவானால் வந்தது. அப்போ ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் சனி பகவான். ராகுவுடைய மையப்புள்ளியில் ரிஷபராசி மாட்டிக்கொண்டுள்ளது. ராகுவுடைய மையப்புள்ளியில் ரிஷபராசி சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் ராகு கேதுவுடைய அச்சில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அது அந்த தேருக்கு முட்டு கொடுத்தா மாதிரி உங்களை முன்பக்கம் முன்னேற விடாமல் தடுக்குது. எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், நல்ல புத்தி இருக்கும், நல்ல அறிவாற்றல் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், பேச்சு திறமை இருக்கும். ஆனால் முன்னேற்றத்திற்கான வழி தெரியும், பாதை தெரிஞ்சிடும், அதற்கான வேலை நடக்கும், முன்னேற்றம் மட்டும் இருக்காது. படுத்தா தூங்க முடியாது, மனசை அடிச்சுக்கும். ஐயோ என்னடா இது, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, இது நடந்துருச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடலாமே, இது அமைஞ்சிருச்சுனா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே, நம்ம செட்டில் ஆகிடலாமே. அது நீங்கள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அப்போ அந்த முட்டு கொடுத்தா மாதிரி எது உங்களை தடுக்குதுன்னா ராகு கேதுவுடைய அச்சு. அப்போ ரிஷபராசி என்பர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் முன்னேற்ற தடைக்கு இந்த 3 கிரகங்கள் தான் காரணம். சனி பகவானும் ராகு கேதுவும் காரணம். அப்போ கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இது உங்கள் பர்த் சார்ட் பிரகாரம், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் இந்த ராகு கேதுக்களை நீங்கள் எந்த இடத்துல போய் வழிபாடு செய்யணும், எங்கே போய் பிடிக்கணும். இன்னைக்கு ராகு கேது எங்கே இருக்கிறாங்க? உங்கள் ஜாதகத்துக்கு ராகு கேதுன்னு சொன்னோடனே நம்ம என்ன சொல்ல, உடனே திருநாகேஸ்வரம் போங்க, கீழ்பெரும்பள்ளம் போங்கன்னா அது நடக்காது. அது அவங்க பிறந்த இடம் பொழப்பை தேடி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கு இன்னைக்கு ராகு கேதுவுக்கு எந்த திசையில் போய் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ உங்களுக்கான எந்த ராசி மண்டலம் அமைகிறது, அதுக்கு எந்த ஆலயத்தில் போய் அவங்க வழிபாடு செய்யணும். அந்த ராகு கேதுக்கு எந்த கோவில் போகணும், சனி பகவானுக்கு எந்த கோவில் போகணும், உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் எது, இந்த 3 தெய்வ ஆலயங்களையும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இடதோஷங்கள், நிறைய ரிஷபராசிக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இடதோஷங்கள். இடதோஷம்தான் காரணம். என்ன மாதிரி? பூமி தோஷங்கள், பூமியின் சாபங்கள். தோஷம்னா குற்றம். தோஷம் எப்படி வருது? சாபத்தினால் வருகிறது.
அது உறவு முறைகளாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாதவங்களாக இருக்கலாம், ஏன் உயிரினங்களாக இருக்கலாம், பூமாதேவியாக இருக்கலாம், இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அதனால் வரக்கூடிய செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால், கண்டிப்பாக கவனமாக ஜாக்கிரதையாக, அலட்சியம் கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கான வழிபாட்டு முறைகளை கண்டறிந்து செய்ய வேண்டும். அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடன்கள் அடைந்து நிம்மதி பிறக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். இன்னும் சொல்ல போனால் எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விகள். அடுத்து என் பையனை நம்ம டாக்டருக்கு படிக்க வைக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் அந்த லைனில் கொண்டு போகலாமா, இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுகிறான் சாமி, எப்படியாவது நம்ம ஐஏஎஸ் ஆகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். இல்லை ஹாஸ்டலில் படிக்கிறான் சாமி, அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, பையனை பிள்ளைய கூட்டின்னு வந்துடலாமா, இல்லை வெளிநாடு அனுப்பலாமா. அப்போ மாணவ செல்வங்களுக்கான கேள்விகள். நிறைய படிச்சுட்டான் சாமி, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலை செய்கிறாரு, வருமானம் வருது, ஆனால் அந்த உயர்ந்த வருமானம் இல்லைங்க, அந்த அவன் படித்த படிப்புக்கான உயர்ந்த போஸ்டிங் இல்லைங்க. அப்போ மாணவ செல்வங்களுக்கான கேள்விகள். அப்போ அவங்களுக்கும் அதே போல் அவங்களுடைய வழிபாட்டு தெய்வங்களை கண்டறிந்து, அதிர்ஷ்ட தெய்வம், வாழ வைக்கக்கூடிய தெய்வம், வழிபாட்டு தெய்வம், இந்த 3 தெய்வத்தையும் கண்டறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அப்போ கடன் சுமைகள் குறையும், வேலை கிடைக்கும். அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆர்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அல்லது திருப்பதி போன்ற இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், ஆன்மீகத்தையே நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லாருக்குமே கூட வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும், வீண்படி அவமானங்கள் குறையும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே,